Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3301 டேட்டா ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் ரெகுலேஷன் 2021 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் யூனிவர்சிட்டிக்கு. ஸோ யூனிட் 1 பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் நமக்கு இருக்குது. ஓகேங்களா, இந்த லிஸ்ட்டில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் வந்து நமக்கு 2 மார்க்காவோ இல்லை 4 மார்க்காவோ கேட்கலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நீட்டாக படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிட்ல இருக்க மெயின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான். லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் மொத்தம் நமக்கு 2 டைப் இருக்கு. அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனுமே நமக்கு வந்து சப்போஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. பட் மெயினா நமக்கு கேட்கறது என்ன அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான். சிங்கிளி லிங்க் லிஸ்ட், சர்க்குலர் லிங்க் லிஸ்ட், டபுளி லிங்க் லிஸ்ட். ஓகேங்களா, ரொம்பவே ஈஸியாக போடுறது தான் ஸ்டெப்ஸ், அழகாக ரொட்டீன் எழுதுறது தான். இந்த யூனிட்டை பொறுத்தளவு சிங்கிளி, டபுளி, சர்க்குலர் நல்லா தெளிவாக இருக்கணும். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்னன்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லிஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ ரேடிக் சார்ட், மல்டி லிஸ்ட் இதெல்லாம் இருக்கும். அது வாட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதுவுமே நமக்கு 2 மார்க்ஸ், 8 மார்க்ஸ், 4 மார்க்ஸ்ன்னு சொல்லி நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கறதுக்கு கொஸ்டினை டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கறதுக்கு சான்ஸ் உள்ள கொஸ்டின்ஸ் இது. ஓகேவா, இதை படிச்சோம்னா யூனிட் 1ல நம்மளால அட்டென்ட் பண்ண முடியும். யூனிட் 2ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் அண்ட் கியூஸ். ஸ்டாக் அண்ட் கியூல எது இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா எவாலுவேட்டிங் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா, அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க, அதை எவாலுவேட் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு வந்து 4 மார்க், 8 மார்க் இல்லை 13 மார்க்ல கூட பெருசா நமக்கு கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் கன்வர்ஷன். இன்ஃபிக்ஸ்ல இருந்து எப்படி போஸ்ட் ஃபிக்ஸ் மாத்துவீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த சம் ரொம்ப ஈஸியா போட்டுருவீங்க. இந்த யூனிட்ல தியரி பார்ட்ல ஒரு ப்ரோக்ராம் வித் தியரியோட நீட்டா உனக்கு சொல்லணும் அப்படின்னா ஸ்டாக் எடிட்டி, கியூ எடிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, லாஸ்ட் இந்த 3 படிச்சோம் அப்படின்னாலே நம்மளால ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும். எவாலுவேட்டிங் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் எப்படி போடுதுன்னு பார்த்துக்கணும், இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் கன்வர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும், நெக்ஸ்ட் ஸ்டாக் எடிட்டி, கியூ எடிட்டி. இது 3 படிச்சுட்டு அடிஷ்னலா படிக்கிறது டிக்யூ. ஓகேவா, சம்டைம்ஸ் டஃபா இருக்கணும்ன்ற இடத்துல கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அட்டென்ட் பண்ணணும்னா டிக்யூனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை படித்தோன்னா யூனிட் 2ல நம்மளால ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 3. யூனிட் 3ல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ட்ரீஸ் தான் யூனிட் 3. யூனிட்ல வந்து ட்ரீனாலே நமக்கு தெரியும், ட்ரீ டிராவர்சல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நமக்கு ட்ரீ டிராவர்சல் என்ன இருக்கு, இன்ஆர்டர் டிராவர்சல், ப்ரீ ஆர்டர் டிராவர்சல், போஸ்ட் ஆர்டர் டிராவர்சல். இந்த 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கிராஃப் கொடுத்து நம்ம என்ன பண்ண சொல்லலாம்னா அதுக்கு இன்ஃபிக்ஸ், போஸ்ட் ஃபிக்ஸ், அதாவது இன்ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் போடுன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா நீங்க பொதுவாகவே ட்ரீ டிராவர்சல் பத்தி எனக்கு டைப்ஸை டிஃபைன் பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஓகேங்களா, எந்த வகையில் வேணா கொஸ்டின் இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ரெடியா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பைனரி சர்ச் ட்ரீ. பைனரி சர்ச் ட்ரீ சிம்பிள். ரூட் நோட் எடுத்துக்குவோம். ரூட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறதுலாம் சின்ன வேல்யூ, ரூட்டுக்கு ரைட் சைடு இருக்கிறதுலாம் பெரிய வேல்யூ. இது நமக்கு பேசிக்கா தெரிஞ்சது. ஸோ இதுல நீங்க டஃபா இது பண்ணவே தேவையில்ல. அதோடைய ஃபைண்ட் மின், ஃபைண்ட் மேக்ஸ், இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ஆப்ரேஷன் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எக்ஸ்பிரஷன் ட்ரீ. எக்ஸ்பிரஷன் ட்ரீ வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்பிரஷன் ட்ரீயும் பார்த்துக்கோங்க. ஃபைனலா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஏவிஎல் ட்ரீ. ஓகேவா, ஏவிஎல் ட்ரீ தான் நம்ம ஃபார்முலால போட போறோம். ஓகேவா, நம்ம ஹைட் வந்து நம்ம எவ்வளவு கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணுவோம், ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப் ட்ரீ மைனஸ் ஹைட் ஆஃப் ரைட் சப் ட்ரீ, பேலன்ஸ் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது தெரிஞ்சிச்சுன்னா ஏவிஎல் ட்ரீ ரொட்டேஷன்ஸை ஈஸியா போடலாம். சிங்கிள் ரொட்டேஷனா இருந்தாலும் சரி, டபுள் ரொட்டேஷனா இருந்தாலும் சரி. ஸோ ட்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ட்ரீ டிராவர்சல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பைனரி சர்ச் ட்ரீ சிம்பிள் தான், என்னன்னே உங்களுக்கே தெரியும். எக்ஸ்பிரஷன் ட்ரீ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஏவிஎல் ட்ரீ. ஒரு ட்ரீ கொடுத்து அதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து நிறைய செட்ஸ் எல்லாம் கொடுத்து நம்பர்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ண சொல்லலாம். நம்பர்ஸ் கொடுத்து நமக்கு கேட்கலாம். இல்லை அப்படின்னா ட்ரீ கொடுத்து அதை ஜாயினும் பண்ண சொல்லலாம். எப்படி வேணா கேட்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம இந்த கொஸ்டினை அட்டென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா மல்டிவே சர்ச் ட்ரீ அண்ட் கிராஃப். ஓகேவா, இது ரெண்டுமே சேர்ந்து வருது. மல்டிவே சர்ச் ட்ரீல நமக்கு பி ட்ரீயும் பி பிளஸ் ட்ரீயும் இருக்கு. ரெண்டுமே சிம்பிள் தான், ரொம்பலாம் கஷ்டம்லாம் இல்லை. ஸோ என்னன்னு பார்த்துக்கோங்க, பி ட்ரீனா என்ன, பி பிளஸ் ட்ரீனா என்னன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப் வந்து நமக்கு 4 மார்க் 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப் எப்படி போடுவோம்னு பார்த்துக்கணும். மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஒன்று, லிங்க்டு லிஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஒன்று, ஈஸி தான். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ் ஓட டிஃப்ரென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டிஃப்ரென்ஸ்ல ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து மெமரியில எப்பயுமே வச்சுக்கணும். 4 மார்க்ஸ் பிரிச்சு கேட்டாலும் சரி, 8 மார்க் கேட்டாலும் சரி, 13 மார்க்ல கேட்டாலும் சரி, பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் டிஃப்ரென்ஸும் நெக்ஸ்ட் அதோட சம்ஸ் போடுறதும் தியரியில உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் யூனிட் 4ல. நெக்ஸ்ட் வந்து கிராஃப் அப்படின்னு பார்க்குறப்ப மெயினா டிஜிட்
டிஜிக்ஸ்டார் அல்காரிதம், மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. இது இல்லாத கொஸ்டின் இருக்காது நமக்கு ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? டிஜிக்ஸ்டார் அல்காரிதம்னா நமக்கு அதாவது சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாலுமே நமக்கு டிஜிக்ஸ்டார் அல்காரிதம் தான் டைரக்டாவும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு கிராஃப் கொடுத்து பார்ட் சில வாய்ப்பு இருக்க கொஸ்டின் தான் இந்த டிஜிக்ஸ்டார் அல்காரிதம் பார்ட் சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5th பார்த்தோம்னா மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. அதுல 2 அல்காரிதம் இருக்கு, பிரிம்ஸ் அண்ட் க்ரூஸ்கல். பிரிம்ஸும் ஈஸி தான், க்ரூஸ்கலும் ஈஸி தான். ஸோ நீங்க வந்து ஈஸியா தான் படிக்கலாம், ரொம்ப டஃப்பே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் யூனிட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டிஜிக்ஸ்டாருக்கும் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீக்கும் கொடுங்க. அடுத்து பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ்க்கு கொடுங்க. நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப் பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரீ மல்டிவே சர்ச் ட்ரீ படிக்க தேவையில்லை. இதுல இருந்து கண்டிப்பா நம்மளால ஒன்று அட்டன் பண்ண முடியும். ஸோ இதை வந்து உங்களுக்கு ஆப்ஷனலாவே வச்சுக்கோங்க. ஓகேவா? வாட் இஸ் வாட்னு மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க. இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க என்ன பொறுத்தளவு. அடுத்து யூனிட் 5. யூனிட் 5 பொறுத்தளவு என்ன மேம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப ரொம்ப இதுதான், சர்ச்சிங், சார்ட்டிங் அண்ட் ஹேஷிங் டெக்னிக் தான் பார்க்க போறோம். சர்ச்சிங்லேயே நமக்கு தெரியும் லீனியர் சர்ச், பைனரி சர்ச் கேட்க சான்ஸ் இருக்கு. சார்ட்டிங்ல மெர்ஜ் சர்ச், செல் ஷார்ட், இது ரெண்டையுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஆஃப்ல நீங்க இதை அட்டன் பண்ணலாம். செகண்ட் ஆஃப்லன்னு கேட்க போனாங்கன்னா ஹேஷிங் கேட்பாங்க. ஹேஷிங்ல செப்பரேட் செயினிங், அதாவது கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக்னு கேட்பாங்க. பொதுவா ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக்லாம் என்ன இருக்கு, அதுல ஏதாவது 2 எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கொடுத்துருக்க வேல்யூக்கு அப்படின்னு கேட்கலாம். இல்ல கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக்ல 2 இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஓப்பன் அட்ரஸிங் ஒன்று இருக்கு, க்ளோஸ் டேஷிங் ஒன்று இருக்கு. அதாவது ஓப்பன் அட்ரஸிங் ஒன்று இருக்கு, செப்பரேட் செயினிங் ஒன்று இருக்கு. செப்பரேட் செயினிங்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஈஸி, சும்மா செயின் லிங்க் லிஸ்ட் போடுவீங்க. ஓப்பன் அட்ரஸிங்ல 3 டைப் இருக்கும், லீனியர் ப்ராபிங், குவாட்ரட்டிக் ப்ராபிங், டபுள் ஹேஷிங். இது 3மே இம்பார்ட்டன்ட். ஒரு லைன் ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம் அப்படின்னாலே ஈஸியா போட்டுற முடியும். ஓகே, ஸோ நமக்கு இந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். கேட்குற விதத்தில் கேட்டாங்கன்னா இதை வந்து நம்ம மாற்ற இடம். ஸோ ரொம்ப ஈஸியாக படிச்சிருங்க. அடுத்து இல்லாமல் என்ன எக்ஸ்டென்சிபிள் ஹேஷிங் ஒரு பேக்வேர்டில் லாஸ்ட்டாக படிக்கிற கொஸ்டினாக வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் 3 ப்ரியாரிட்டி கொடுத்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ லீனியர் சர்ச், பைனரி சர்ச் ஈஸியாக பார்த்துக்கலாம். சார்ட்டிங்கில் நம்ம கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு ஆப்ஷனலாக கேட்கணும், பிரித்து கேட்கணும். நம்மளோட 13 மார்க் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து நமக்கு என்ன கேட்கலாம், ஒரு 4 மார்க் 5 மார்க் லீனியர் சர்ச், பைனரி சர்ச் கேட்கலாம். செகண்ட் ஒரு 10 மார்க்குக்கு வந்து மெர்ஜ் ஷார்ட்டோ இல்லை செல் ஷார்ட்டோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்து கேட்கலாம். அது நல்லா பார்த்துக்கணும். பெரிய கொஷினுக்கு அப்படின்னா ஹேஷிங் கண்டிப்பாக கேட்குற கொஷின். டஃப்பாக இருக்க சமயத்தில் மட்டும் தான் நமக்கு இந்த கொஷின் வராது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த 5 யூனிட்ஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட்னா லிஸ்ட். ஃபர்ஸ்ட் யூனிட்ல சிங்கிளி லிங்க் லிஸ்ட், சர்க்குலர் லிங்க் லிஸ்ட், டபுளி லிங்க் லிஸ்ட். செகண்ட் யூனிட்னா ஸ்டாக் எடிட்டி, QADT, அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் பார்த்துக்கோங்க. தேர்ட் யூனிட் அப்படின்னா ட்ரீ டிராவர்சலும் ஏவிஎல் ட்ரீயும் மெயினாக பார்த்துக்கோங்க. ஃபோர்த் யூனிட்னா டிஜிக்ஸ்டார் அல்காரிதம், மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ பார்த்துக்கோங்க. 5th யூனிட் அப்படின்னா ஹேஷிங் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து மெர்ஜ் ஷார்ட், செல் ஷார்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டாபிக் படித்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். பாஸ் மட்டும் இல்லை, நல்ல கிரேடே வாங்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாம்மா. டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. எப்படி சுற்றி வளைச்சு கேட்டாலுமே கொஷின் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். எல்லா டாப்பிக்குமே வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம 2 மார்க்ஸ் எழுதுறதுல இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ லிஸ்ட்னா என்னன்னு கேட்பாங்க, அப்ளிகேஷன் ஆஃப் லிஸ்ட்னா என்னன்னு கேட்பாங்க, இல்லைங்க இம்ப்ளிமெண்டேஷன் என்ன, லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் என்னன்னு கேட்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டால் இதெல்லாம் தான் நமக்கான 2 மார்க்ஸாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ செகண்ட் யூனிட்ல ஸ்டாக் எடிட்டி கேட்கலாம், QADT கேட்கலாம், லீனியர் சர்ச் அதாவது லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னெல்லாம் டைப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன் வந்து 2 மார்க்ஸ்ல அடிக்கடி கேட்கறது. ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதை இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸா மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி 2 மார்க்ஸ் செகண்ட் யூனிட்ல வரலாம். தேர்ட் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரீ டிராவர்சல்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு டேரக்டா கேட்கலாம். ஏதாவது பைனரி சர்ச் ட்ரீ வந்து சிம்பிளா ஒரு சம் கொடுத்து போடுங்க அப்படின்னலாம். ஓகேவா? இல்ல எக்ஸ்பிரஷன் ட்ரீயுமே வந்து டிராப் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி சிம்பிளா தான் இருக்குமே, ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஃபோர்த் யூனிட் அப்படின்னாலே நமக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப் வந்து 2 மார்க்ல கேட்கலாம், BFS DFS கேட்கலாம், மினிமம் சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் கிராஃப் வந்து 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஓகேவா? என்னெல்லாம் டைப் ஆஃப் டைரக்டட் கிராஃப் எப்படி வரும், அதுல மெயினா அடிக்கடி கேட்கறது வந்து கனெக்டட் கிராஃப்னா என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? கனெக்டட் கிராஃப் அப்படின்றப்ப என்ன மாதிரி வருது, வீக்லி கனெக்டட் கிராஃப்னா என்ன, ஸ்ட்ராங்லி கனெக்டட் கிராஃப்னா என்ன, அது வந்து யூனிட் 4ல வரலாம். யூனிட் 5ல சர்ச்சிங், சார்ட்டிங் இந்த மாதிரி சின்னதா வாட் இஸ் வாட்னு கேட்கறது தான். அதுவே கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓப்பன் அட்ரஸிங் டெக்னிக் என்ன, அந்த மாதிரி கேட்க முடியும். இந்த மாதிரிலாம் தான் சிம்பிளா 2 மார்க்ஸ்மே கேட்பாங்க. ரொம்ப கஷ்டம் இல்லை. நீங்க ஓரளவுக்கு போர்ஷனை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா 2 மார்க்ஸையுமே உங்களால பெஸ்ட்டா அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, இதை எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க, சூப்பரா எக்ஸாம் பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. நீங்க அழகா பாஸ் ஆகி நல்ல கிரேடே வாங்குவீங்க. இந்த 5 யூனிட்ஸுக்குமே நம்ம முருகன் டெக் வேர்ல்ட் சேனல்ல
லெக்சரர் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்குமே செப்பரேட் வீடியோ இருக்கு. அதோடைய பிளேலிஸ்ட் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. 5 யூனிட்டுக்குமான எல்லா வீடியோஸுமே எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி போட்டிருக்கோம். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நல்லபடியா எக்ஸாம் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.